ஓம் நம சிவாய. நாம இந்த வீடியோல எந்த டாபிக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 40 அல்லது 45 வயசுக்கு மேலான பெண்களுக்கு கர்ப்பப்பை அப்படிங்கிற யூட்ரஸை ரிமூவ் பண்றாங்க. இந்த மாதிரி யூட்ரஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் என்ன, அதற்கான விதிகள் என்ன, அந்த விதிகள் இந்த ஜாதகத்துல எப்படி பொருந்தி வருது அப்படின்னு பார்க்க போறோம். அதற்காக நம்ம எடுத்துக்கிறது சிஆர்பி மெத்தட் அப்படிங்கிற புதிய முறையை பயன்படுத்துகிறோம். யூட்ரஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான விதிகள் என்ன அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ளூ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன், பாருங்க. லக்னத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு, குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு, சந்திரனுக்கு செவ்வாய் சனி தொடர்பு, சந்திரனுக்கு ராகு தொடர்பு. இந்த 4 விதிகளும் எந்த ஜாதகத்தில் பொருந்தி வருதோ அந்த ஜாதகிக்கு எதிர்காலத்தில் யூட்ரஸை ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு உறுதியாக பலன் சொல்லலாம். பாருங்க, இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்னத்திலேயே சந்திரன் மாந்தி இருக்கு, தனுசுல ராகு இருக்கு, மகரத்துல செவ்வாய் இருக்கு, குரு இருக்கு, கும்பத்துல புதன், மீனத்துல சூரியன் சுக்கிரன், ரிஷபத்துல சனி, மிதுனத்துல கேது. இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கு. லக்னம் செவ்வாயோட வீடா இருக்கு. அந்த லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய் சனி வீட்டில் இருக்கார். மேலும் லக்ன புள்ளி கிரக பாத சாரத்துல காட்டியிருக்கேன், அனுஷம் நட்சத்திரத்துல இருக்கு. அனுஷம் என்பது சனியோடையது. அந்த விதத்துல லக்னத்திற்கு செவ்வாயோடைய தொடர்பும், லக்னாதிபதி செவ்வாய் சனியோட வீட்டில் இருக்கிறதால சனி தொடர்பும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. 2வது ரூல், குரு செவ்வாய் சனி தொடர்பு. அதாவது குருவிற்கு செவ்வாய் சனியோட தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி குரு சனியோட வீட்லயே இருக்கு. அப்போ குருவிற்கு சனி தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். மேலும் அந்த குரு தனது 5ஆம் பார்வை மூலமாக சனியை பார்க்குது. அந்த விதத்திலையும் குருவிற்கு சனி தொடர்பு ஏற்படுது. மேலும் குரு அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம், சனி அமர்ந்த நட்சத்திரம் ரோகிணி. திருவோணம் ரோகிணி இந்த 2 நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரம். ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அப்போ சனிய ரிஷபத்துல இருந்து மகர ராசியில திருவோணம் நட்சத்திரத்துல வச்சு பார்க்கலாம். அப்போ குருவிற்கு மீண்டும் சனி தொடர்பு ஏற்படுது. இந்த விதத்துல குருவிற்கு 3 விதங்களில் சனி தொடர்பு ஏற்படுதுன்னு தெரியுது. மேலும் சனி வீட்டில் இருக்கிற குருவிற்கு செவ்வாயுடன் நேரடி தொடர்பு ஏற்படுது. 3வது ரூல், சந்திரனுக்கு செவ்வாய் சனி தொடர்பு. சந்திரன் விருச்சிக லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதி லக்னத்திலேயே இருக்கார், அதாவது செவ்வாயோட வீட்டில் இருக்கார். அதனால சந்திரனுக்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். மேலும் ரிஷபத்தில் இருக்கிற சனி 7ஆம் பார்வை மூலமாக சந்திரனை பார்க்கறதுனால சந்திரனுக்கு சனி தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இந்த விதத்துல சந்திரன் செவ்வாயோட வீட்டில் இருப்பதனாலும் சனியோட நேரடி பார்வை 7ஆம் பார்வையா கிடைக்கிறதுனாலையும் சந்திரனுக்கு செவ்வாய் சனி தொடர்பு வந்திருக்குன்னு புரியுது. 4வது ரூல், சந்திரன் ராகு தொடர்பு. சந்திரனுக்கு நேரடியா ராகு தொடர்பு வரல. அதே சமயம் கிரக சாரத்துல பாருங்க, சந்திரன் கேட்டை நட்சத்திரத்துல இருக்கு. கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம். இந்த சந்திரன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி புதன் எங்க இருக்கு? கும்பத்துல இருக்கு. சந்திரன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி புதன் கும்பத்தில் இருக்கு. அந்த புதனை ராகு தனது 3ஆம் பார்வையாக பார்ப்பதால சந்திரனுக்கு ராகு தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு சிஆர்பி மெத்தடின் படி புரிஞ்சுக்கிறோம். இந்த விதத்துல யாருடைய ஜாதகத்துல சைடுல ப்ளூ கலர் பாக்ஸ்ல காட்டியிருக்கேன் பாருங்க, இந்த 4 விதியும் எந்த பெண்ணோட ஜாதகத்துல இருக்கோ நிச்சயமாக எதிர்காலத்துல அவங்களுடைய யூட்ரஸ் ரிமூவ் செய்யப்படும் அப்படிங்கிறத பலனாக நம்ம சொல்ல முடியும். இது போல அடுத்த வீடியோல உண்மையாலுமே கர்ப்பப்பை நீக்கம் செய்யப்பட்ட ஒரு பெண்மணியோட ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம். திருச்சிற்றம்பலம்.